ரக்ஷாபந்தன். இந்த பண்டிகையோட மகத்துவம் என்ன, இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு முழுசாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இனிய ரக்ஷாபந்தன் நல்வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரியுமா, உலகின் மிக பழமையான சகோதர பாசபந்தம் ரக்ஷாபந்தன் 5005 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து கொண்டாடப்படும் ஒரே பண்டிகை. இன்று நாம் இந்த அற்புதமான பாரம்பரியத்தை பற்றி ஆழமாக பேசப் போகிறோம். இந்த பண்டிகை எப்படி இவ்வளவு காலம் நிலைத்து நிற்க முடிந்தது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. மகாபாரத காலத்திலிருந்தே இதன் வரலாறு தொடங்குகிறது. திரௌபதி கிருஷ்ணர் கதை மிகவும் பிரபலமானது. போர்க்களத்தில் காயமடைந்த கிருஷ்ணருக்கு திரௌபதி தன் புடவையை கிழித்து கட்டியதும், கிருஷ்ணர் அவரை சகோதரியாக ஏற்றதும் மிக முக்கியமான திருப்புமுனை. இன்று இந்த பண்டிகை மத, இன, மொழி எல்லைகளை கடந்து கொண்டாடப்படுகிறது. உதாரணமாக சித்தூர் ராணி கர்ணாவதி ஹிந்து அரசி, ஆனால் முஸ்லிம் மன்னர் ஹுமாயூனுக்கு ராக்கி அனுப்பினார். அது மட்டுமல்ல, இன்றைய காலத்தில் பாதுகாப்பு படையினர், போலீஸ், சிறை கைதிகள் என பலருக்கும் ராக்கி கட்டப்படுகிறது. இது சமூக ஒற்றுமையை வளர்க்கிறது. தற்போது இந்தியாவில் மட்டும் ஆண்டுதோறும் சுமார் 50 கோடி ராக்கிகள் விற்பனையாகின்றன. பாரம்பரிய பட்டு நூல் முதல் தங்கம், வெள்ளி வரை பல்வேறு வகைகள் உள்ளன. குறிப்பாக டிஜிட்டல் யுகத்தில் குடும்ப உறவுகள் தளர்ந்து வரும் நிலையில் இது போன்ற பண்டிகைகள் மிக முக்கியம். ஆய்வுகள் காட்டுகிறது, ரக்ஷாபந்தன் கொண்டாடும் குடும்பங்களில் உறவு பிணைப்பு வலுவாக உள்ளது. மேலும் இது பெண்களுக்கு அதிகாரமளிக்கும் விழாவாகவும் உள்ளது. பெண்கள் தங்கள் சகோதரர்களை தேர்ந்தெடுக்கலாம், அவர்களுக்கு ராக்கி கட்டி பாதுகாப்பு கோரலாம். இந்த பண்டிகை நமக்கு கற்றுத்தரும் மற்றொரு முக்கிய பாடம் என்னவென்றால், பாதுகாப்பு என்பது இருவழி பாதை. சகோதரர்கள் பாதுகாப்பது போல சகோதரிகளும் அவர்களின் நல்வாழ்விற்காக பிரார்த்திக்கிறார்கள். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த பண்டிகை காலத்திற்கு ஏற்ப மாறி வந்தாலும் அதன் அடிப்படை நோக்கம் மாறவில்லை. அன்பு, பாதுகாப்பு, நம்பிக்கை என்ற 3 தூண்களில் நிற்கிறது.